வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரெயினிங் செஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, delete ஆப்ரேஷனுக்கு இண்டெக்ஸ் ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா, இதுதான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம டாபிக் கொடுப்போம். நம்ம ஜென்ரலாக நமக்கு என்ன தெரியும், இண்டெக்ஸுங்கிறது வந்து யூஸ் பண்ணால் செலக்ஷன்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் டேபிள்ஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இண்டெக்ஸ் கேன் யூஸ் பண்ணி டேட்டா வந்து மச் ஃபாஸ்ட்டாக வந்து எனக்கு ஃபெச் பண்ணிட்டு வரும். லாஜிக்கல்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். இதை தான் நம்ம பார்த்து அதே நம்ம என்ன சொல்லுவோம், இண்டெக்ஸ் வந்து இன்சைட் அப்டேட்டுக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும், ஸ்லோனஸ் கிரியேட் பண்ணும், இன்செட் அப்டேட் வந்து ஸ்லோ பண்ணும். அதுவும் நம்ம வந்து ஒரு கான்ஸாவும் நம்ம பார்த்துருவோம். ஆனா உண்மையில delete ஆப்ஷன் பண்றதுக்கு இண்டெக்ஸ் ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதான், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது நான் இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒன்று வந்து பிளேயர் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து பிளேயர் வித்தவுட் இண்டெக்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேபிளுக்குமே வந்து உங்களுக்கு டெஃபினிஷன் கிடையாது. ரெண்டு டேபிளும் எக்ஸாக்ட்லி சேம் டேபிள், சேம் காலம்ஸ் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ரெண்டு டேபிளுமே இருக்கு. ஸோ டேபிள்ஸ் பிளேயருக்கு போயிடலாம். ஸோ பிளேயர் வித் இண்டெக்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நான் கிளாஸ் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் கிளாஸ் இண்டெக்ஸ் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்துடலாம். ரைட் கிளிக், இண்டெக்ஸ், ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆச்சு. ஸோ இதில் அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருக்கு. தென் இன்டிஜர் டேட்டா சைஸ் 4 இருக்கு. தென் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தாச்சுன்னா அவங்க எல்லாமே ட்ரூவாக தான் இருக்கும். ஆர்டர் கம்பல்சரி ட்ரூ பண்ணி வச்சிருக்கோம். இக்னோர் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு. தென் ஸ்டோரேஜ், பிரைமரி ஃபைல் குரூப்லாம் இருக்கு. ஃபில்டர் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணல. ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தாச்சுன்னா ஃப்ராக்மெண்டேஷன் இது வந்து ஆகுது வரைக்கும் பேஜ் ஃபுல்லாக தான் இருக்கு. டோட்டல் ஃப்ராக்மெண்டேஷன் 0வாக தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, delete ஆப்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக் ஐயோ எனேபிள் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து delete ஆப்ரேஷன்ஸுக்கு அந்த ரீட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளேயர் இண்டெக்ஸ் வித் இந்த ரெண்டு டேபிளையுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து நான் வந்து ரிமூவ் பண்றேன். ஓகே, லெட்ஸ் இட் ரிமூவ். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இங்க பார்க்கலாம். பார்த்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ரீடுக்கு 85 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிளேயர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து 107 லாஜிக் ரீட் எடுத்திருக்கு. வித்தவுட் இண்டெக்ஸ் வந்து 85 எடுத்திருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து இங்க 85. ஆனா வந்து நீங்க பிசிக்கல் ரேட் பாருங்க, இங்க 2 பிசிக்கல் ரேட், இங்க 0 பிசிக்கல் ரேட்ஸ் வந்துருக்கு. அண்ட் இது 158 செகண்ட்ஸ்ல மில்லி செகண்ட்ஸ்ல வந்து இது முடிஞ்சிருச்சு. இங்க 1577 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. இப்போ இதுல இருந்து என்னன்னா, நான் வந்து நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இதே இடத்துல வந்து நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம எக்ஸிகியூஷன் பிளான் போய் பார்த்தாச்சுன்னா, எக்ஸிகியூஷன் பிளான் பண்ணி இங்க வந்து டோட்டல் ஃபுல் ஸ்கேன் எடுத்திருக்கு. ஃபுல் ஸ்கேன்ல இருந்து தென் டேபிள் delete ஆப்ரேஷன் பண்ணி அங்க இருந்து காஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இதுக்கு பார்த்தாச்சுன்னா 32 போய் எஸ்டிமேட் ரோ ப்ரெஸ்கிரிப்ஷன் வந்து 35.02 வந்திருக்கு. எஸ்டிமேட் காஸ்ட் இதே மாதிரி 0.09 வந்திருக்கு. நீங்க இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம delete ஆப்ரேஷன் பண்ணும்போது இங்க நீங்க டோட்டல் காஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.02ல இருக்கு. அதே வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாம பண்ணும்போது நமக்கு வந்து 0.09ல இருக்கு. இந்த கேஸ்ல வந்து நமக்கு பார்த்தாச்சுன்னா எக்ஸிகியூஷன் பிளான்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து வித் இண்டெக்ஸ் தான் வந்து நமக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு கம்பேர் டு வித்தவுட் இண்டெக்ஸ். சேம் டைம் இது வந்து ஸ்மால் டேட்டா லோடுனால தான் வந்து நமக்கு வந்து இங்க வந்து உங்களுக்கு இது நம்ம பல்க் டேட்டா ஆப்ரேஷன்ஸ் இருக்க இடத்துல பார்க்கும்போது சிங்கிள் டேட்டா நம்ம delete பண்ணும்போது இண்டெக்ஸ் வந்து மச் ஃபாஸ்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் கம்பேர் டு நான் இண்டெக்ஸ்டு காலத்துக்கு. இதே இது இப்போ அப்படின்னா வந்து ஓகே, நம்ம இண்டெக்ஸ்டு காலம்ஸ் delete ஆப்ரேஷன்ஸ் பெஸ்டா யூஸ் பண்ணலாமான்னு ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. எகைன் நான் எப்போ சொல்லுவேன், கேஸ் டு கேஸ் நம்ம சேஞ்ச் ஆகும். இப்போ இது இண்டிவிஜுவல் காலத்துக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ரேஞ்சை delete பண்றேன். இப்போ இந்த ரேஞ்சை delete பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்ண பார்க்கலாம். ரேஞ்ச் delete பண்ணும்போது நம்ம பார்த்தோம்னா பாருங்க, வித் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 34,000 லாஜிக்கல் ரீட் நடந்திருக்கு. இங்க வந்து 85 லாஜிக்கல் வித்தவுட் இண்டெக்ஸா வந்து ரேஞ்சுக்கு ப்ராப்பர் delete ஆகுது. நம்ம இது பார்த்தாலும் வந்து
காஸ்ட்லையும் பார்த்தாச்சுன்னா இங்க இண்டெக்ஸ் சப்ட்ரி வந்து 0.39 வந்திருக்கு, இங்க வந்து 0.34 வந்திருக்கு சப்ட்ரி காஸ்ட். ஸோ வித் இண்டெக்ஸ் நம்ம சிங்கிள் டிஜிட் அங்கே பண்ணும்போது வித் இண்டெக்ஸ் வந்து 0.02வும் வித்வுட் இண்டெக்ஸ் 0.09 வந்துச்சு. ஸோ ஃபார் சிங்கிள் ரெக்கார்டுக்கு நமக்கு வந்து இண்டெக்ஸ்டு காலத்தை டீல் பண்றது மச் ஃபாஸ்டா இருக்கும். பட் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இல்லை ஒரு பல்க்கு டிலீட் பண்ணும்போது இண்டெக்ஸ்டு காலத்தை விட நான் இண்டெக்ஸ்டு காலம் தான் வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்போவுமே அந்த ஒரு விஷயம் என்னன்னா பல்க் டிலீட் ஆப்ரேஷன் நம்ம பண்றோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் இண்டெக்ஸை வந்து டிசேபிள் பண்ணிட்டு உங்களோட பல்க் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுங்க, தென் இண்டெக்ஸை எனேபிள் பண்ணுங்க. ஸோ அதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்ல டிலீட் ஆப்ரேஷன்ல கிடைக்கும். ஸோ நம்ம இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், சிங்கிள் வேல்யூ டிலீட் பண்ணும்போது இண்டெக்ஸ் வந்து மச் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வரும். அதே டைம்ல ஒரு ரேஞ்ச் ஒரு பல்க் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது இண்டெக்ஸோட வித்தவுட் இண்டெக்ஸ் கான்ஸ் வந்து மச் ஃபாஸ்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதான் வந்து நம்ம டிலீட் இண்டெக்ஸ்ல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, நம்ம அந்த டாபிக்கை எடுத்து தனியாக வீடியோவை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ட்ரெயினிங் சொல்யூஷன். இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.